கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய தியாகத்தினாலே, சிலுவையில் அனுபவித்த சித்திரவதைகளினாலே நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறாராம். இன்னொரு பாக்கியம், விலைக்கு வாங்கப்பட்டவர்களாகிய நாம் தேவன் விரும்புவதை நாம் செய்ய வேண்டும். அதுதான் அவருடைய பிரதான எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை, ஏக்கத்தை நாம் நிறைவேற்றும் போது நமக்கு சொல்ல முடியாத ஆனந்தத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அவர் தந்து நம்மை அவர் சாயலாய் மாற்றி தேற்றி ஆற்றி கிருபை மேல் கிருபையை பொழிய செய்து நம்மை தலை சிறந்தவர்களாய் இந்த பூமியிலே வாழ வைக்கிறார். அதனால் நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டும் ஒன்று சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சரீரத்திலே தேவனுக்கு விருப்பமில்லாத ஒன்றையும் அனுமதிக்காதபடி, ஆவியிலே தேவன் விரும்பாத ஒன்றையும் அனுமதிக்காதபடி ஆவியும் ஆத்துமாவும் இசைந்து ஆண்டவரை போற்றும் போது பூலோகத்தில் வாசம் பண்ணுகிற நம்முடைய வாழ்க்கையிலே பரலோகத்தின் பொக்கிஷங்கள் இறங்கும், பரலோகத்தின் பனித்துளிகள் இறங்கும். ஆசீர்வாதமாய் நம்மை ஆண்டவர் நடத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையிலும் எங்கள் ஆவியினாலும் எங்கள் சரீரத்தினாலும் உண்மையே நாங்கள் உயர்த்த உதவி செய்யும். எங்களை நீங்க கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறீங்க அப்பா, விலை கொடுத்து மீட்டிருக்கிறீங்க அப்பா. அந்த நன்றியை நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல தேவனுடைய அபிஷேகமும் கிருபையும் இந்த நாள் முழுவதும் இறங்கி வியாபரிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.